கல்லூரி மாணவி ஒருவர் அதிக இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த அந்த மாணவி ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு ரொட்டிக்கடை பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் கார்த்திக் என்பவரின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு திடீரென அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக கார்த்திக் அந்த மாணவியை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவியின் உடற்கூறாய்வு பரிசோதனைக்காக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்காக அவர் உட்கொண்டு வந்த மருந்துகளின் காரணமாக மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் உடற்கூறாய்வு முடிவுகள் வெளியான பின்னரே உண்மை நிலை குறித்த முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் வால்பாறை வட்டார மக்களிடையே ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.